சென்னை பல்லாவரத்தில் கழிவுநீர் கலந்த குடிநீரால் 2 பேர் உயிரிழந்ததாக புகார் எழுந்ததோடு 65 பேர் பாதிப்புக்குள்ளானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது பாதிக்கப்பட்ட பகுதி மக்கள் வசிக்கும் இடத்திலிருந்து எமது செய்தியாளர் மாயாவதி தரும் தகவல்களை கேட்கலாம். மாயாவதி, வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ரிதி. பல்லாவாரத்தில் கடந்த புதன்கிழமை இரவு 25க்கும் மேற்பட்டோர் வாந்தி மயக்கம் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். மேலும் வியாழக்கிழமை காலையில் 2 உயிரிழந்திருக்கின்றனர். மேலும் 10 பேருக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக அனுமதிக்கப்பட்ட அனைவருக்குமே ஒரே பிரச்சனை இருந்திருக்கிறது. வாந்தி, மயக்கம், வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட ஒரே பிரச்சனை இருந்திருப்பதன் காரணமாக இவர்கள் சோதனைக்குட்படுத்தப்பட்ட பின்னதாக இவர்கள் அனைவருமே மலைமேடு பகுதியை சேர்ந்தவர்கள், பல்லாவரம் மலைமேடு பகுதியை சேர்ந்தவர்கள் என கண்டறியப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பொதுமக்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டானது மலைமேடு பகுதியில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயில் தெருவில் இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு குடிநீரில் கழிவுநீர் கலந்து வந்ததாலும் அதை பருகியதால் தான் இவர்கள் பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதாகவும் இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரையில் 65 பேர் கிட்டத்தட்ட இந்த குடிநீரால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். 2 உயிரிழந்திருக்கின்றனர். 40க்கும் மேற்பட்டோர் தற்பொழுதும் அரசு மருத்துவமனைகளில் அருகில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் 20க்கும் மேற்பட்டோர் புற நோயாளிகளாக தற்போது வரை சிகிச்சை பெற்று வருகின்றனர். குறிப்பாக இந்த மலைமேடு பகுதியை பொறுத்தவரை இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு குடிநீரானது பாலாற்று குடிநீரானது குழாய் வழியாக இங்கு தரப்படுகிறது. இந்த குடிநீர் கிண்டி வரையில் இந்த குடிநீர் தான் சென்னை மாநகராட்சி மெட்ரோ வாட்டரானது அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு அனுப்பப்படுகிறது. இங்கு இருக்கக்கூடிய மக்களை பொறுத்தவரையில் இங்கு இருக்கக்கூடிய குழாய் மூலமாக இந்த மக்களுக்கு தண்ணீர் கொடுக்கப்படுகிறது. தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த குழாய் வழியாக தான் பொதுமக்களுக்கு இங்கு இருக்கக்கூடிய பகுதி மக்கள் குடிநீரை பெற்று வருகின்றனர். குடிநீரை அவர்களுக்கு இது மூலமாக தான் குடிநீர் ஆதாரம் கிடைத்து வருகிறது. இங்கு இருக்கக்கூடிய மக்களை பொறுத்தவரையில் குறிப்பாக இந்த மலைமேடு பகுதி, பல்லாவரம் மலைமேடு பகுதி மாரியம்மன் கோயில் தெருவில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பகுதியில் வசித்து வருகின்றனர். காண்டாண்டு காலமாக இந்த பகுதியில் வசித்து வரக்கூடிய மக்களுக்கு பல ஆண்டு காலங்களாகவே சுகாதாரமான குடிநீர் கிடைப்பதிலும் அடிக்கடி குடிநீர் பிரச்சனை ஏற்படுவதும் வாடிக்கை ஆகி வருகிறது. இந்த நிலையில்தான் கடந்த புதன்கிழமை சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் தான் இத்தனை பேர் பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதாகவும் 2 உயிரிழந்திருப்பதாகவும் பொதுமக்கள் தெரிவித்திருக்கின்றனர். தற்பொழுது அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்களே நம்முடன் இணைந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட கேட்கலாம். வணக்கம்க்கா, எத்தனை ஆண்டுகளா இந்த பகுதியில் வசிச்சு வரீங்க? என்ன மாதிரி சவால்களை சந்திச்சுட்டு வரீங்க குடிநீரால? நாங்கள் இங்கே பிறந்து வளர்ந்ததே இங்கே தான் மேடம். 42 வருஷமா நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். பிறந்தும் சரி, மாமியார் வீட்டுக்கு போய் நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். அப்பத்துலேருந்துமே நாங்கள் தண்ணி கஷ்டம் தான் எங்களுக்கு. தண்ணியாலே மெயினான விஷயமே எங்களுக்கு சுகாதாரம் கம்மியாக இருக்குது, தண்ணி இல்லை. இப்போ இங்கே ஒரு டெத் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி வந்த தண்ணியால் தான் பிரச்சனைன்னு சொன்னாங்க. அது உண்மை தான். சாதம் வச்சாலும் மஞ்சளாக இருக்கும், பச்சையாக இருக்கும். இப்போ அந்த தண்ணி விட்டால் இப்போ 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த தண்ணி விட்டு 10 நாள் மேலே ஆயிடுச்சு. இப்போ அந்த முதல் சந்தனா மாரியம்மன் கோயில் தெரு, அங்கே நேற்று ஃபுல்லாக தண்ணி விட்டாங்க, லாரி தண்ணி. இந்த சைடு சுத்தமாக தண்ணியே வரல மேம். ஏன்னு கேட்டிங்களா, சாவு இருந்துச்சுன்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க. இருக்கிற உண்மையை சொன்னால் எங்கள் மேலே எப்படி சொல்கிறதுன்னா, இவங்களால தான் இந்த பிரச்சனை, இவங்க நம்மக்கிட்ட வரட்டும், அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இந்த இடத்துல நாங்கள் 10 நாளாக தண்ணிக்கு கஷ்டப்படுறோம் மேம். தண்ணி இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் இல்லை. இப்போ உங்களை பார்த்தோன்னா, மீடியாவை பார்த்தோன்னா இப்போ வண்டி தண்ணி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியே 2 குடம் தான், 3 குடம் தான். மலை மேலே கூட நிறைய வீடுங்க இருக்குது. இப்போ அவங்களுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் தெரியாது. 10 ரூபா, எங்களால் 30 ரூபா கொடுத்து கேன் தண்ணி வாங்க முடியாது, மினரல் வாட்டர். அதனால் 10 ரூபா கொடுத்து ஒரு வண்டி தண்ணி வரும். அந்த தண்ணியை நிறுத்திட்டாங்க. இப்போ நாங்கள் குடிக்கவும் கஷ்டப்படுறோம், ஆள்றதுக்கும் கஷ்டப்படுறோம் மேம். தண்ணிக்கு எங்களுக்கு தண்ணி வசதி மெயினாக இல்லை. ஒரு தெருவில் ஒரு 2 கேன் மாதிரி வச்சா கூட நாங்கள் பிடிச்சிக்குவோம். இப்போ சூழ்நிலைக்கு எங்களால் துட்டு குத்து கூட வாங்க முடியாத அளவுக்கு ஆயிட்டோம் நாங்கள். இத்தனை நாளாக இந்த பகுதியில் வசித்து வரீங்க. கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி அந்த நடைபெற்ற சம்பவத்தன்னைக்கு தண்ணி எப்படி இருந்தது? தண்ணி எப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்கிறது, கலங்களாக இருந்தது. ஒரு மாதிரி இப்போ எப்படி சொல்கிறது, நல்ல தண்ணியில் காவ தண்ணி கலந்தா எப்படி இருக்கும் மேம், அந்த மாதிரி இருந்தது. ஒரு ஸ்மெல் மாதிரி வந்தது தண்ணி. இன்னுமே எங்கள் நேற்று கூட அந்த ட்ரம்மில் இந்த தண்ணி நாங்கள் சாய்ச்சி விட்டோம். அடியில் கலங்களாக இருந்தது, கருப்பாக இருந்துச்சு அந்த தண்ணி, ஒரு மங்கலாக இருந்தது. நாற்று அடிச்சு நாங்கள் கீழே ஊற்றிட்டோம். 2வது குழா தண்ணியில் பூச்சிங்க கூட வரும் மழை டைமில். இப்போ க்ளீன் பண்ணுறாங்களே கூட எங்களுக்கு தெரியாது. ப்ளீச்சிங் பவுடரோடு வரும் தண்ணி. அப்படியே நாங்கள் அதை வெளியே தான் யூஸ் பண்ணுவோம். நாங்கள் குடிக்க யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா அது மினரல் வாட்டரால் வருது, 10 ரூபா தண்ணி கிடைக்குதுன்னு. இப்போ அந்த தண்ணியை நிறுத்திட்டாங்க, இதுவும் நிறுத்திட்டாங்க. இப்போ நாங்கள் தண்ணி இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறோம் மேம். எங்களுக்கு அதுக்கு ஒரு வழி பண்ணுங்க.
மெயினான விஷயம் எங்களுக்கு வேறு எதுவுமே வேண்டாம். தண்ணி மட்டும் உதவி பண்ணுங்க. இந்த இடத்துல இது வந்து மலைமேடுன்னு சொல்லுவாங்க. மலை இருக்கா இருங்க, அதையும் சொல்லலாம். குப்பை வந்து குப்பைக்காரங்க வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வாங்குறாங்க. ஒரு 5 வருஷமாக தான் வந்து வாங்குறாங்க. தெருவில் வண்டி ஒரு லேடி ஒரு ஜென்ஸ் வராங்க. அவங்க தான் வந்து குப்பைலாம் வாங்கிட்டு போகிறாங்க. இதுக்கு முன்னாடி குப்பை கொட்ட இடம் கிடையாது. ஒரு பள்ளத்தில் கொட்டுவோம். ஒரு மலை பள்ளம் மாதிரி இருக்கும். அந்த பள்ளத்தில் கொட்டுவோம் குப்பை. இப்போ அங்கேயும் கொட்டவும் வசதி இல்லை, இங்கேயும் இல்லை. இப்போ எல்லாம் வந்து இதில் போடாத அதில் போடாத அந்த மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப சுகாதாரம் ரொம்ப கம்மியாக இருக்கு மேம். அட்டைப்பூச்சி மழை டைமில் அட்டைப்பூச்சி காவநாத்தம் இந்த செப்டாங்க்லேருந்து ஃபுல்லாக போகுது. குடிக்க தண்ணி கிடையாது. மெயினாக எங்களுக்கு ஒரு தெருவில் ஒரு டேங்க் வச்சா கூட நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம். இந்த பகுதியை சேர்ந்த மேலும் பல மக்கள் நம்மோட இருக்காங்க, அவங்க கிட்டயும் கேட்கலாம். இந்த சம்பவம் நடைபெற்றதுக்கு முன்னாடி குடிநீர் எப்படி இருந்தது, இப்போ உங்களுக்கு குடிநீர் வந்து சரியா கிடைக்குது? 5 வருஷமா எங்களுக்கு குடிநீர் சரி கிடையாது. அதுல இருந்து நாங்க கேன் தண்ணி தான் வாங்குறோம். 5 வருஷமா குழா தண்ணிட்டு வந்தாலும் சோறாக்க முடியாது. மஞ்சளா இருக்கும், கலங்களாவும் இருக்கும். அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். இப்போதைக்கு 4 நாள் தண்ணி சரியா கிடைக்கல. அதனால இப்போ எங்களுக்கு தண்ணியும் ரொம்ப கஷ்டமாயி போச்சு. இப்போ ஒன்றும் பண்ண முடியல. இப்போ தண்ணிக்கு 4 நாள் கழிச்சு இப்போ வண்டி தண்ணி நீங்க வரவே இப்போ இந்த வண்டி தண்ணி வந்திருக்கு. அது கூட இந்த 3 குடம் தான் கொடுப்பேன்றாங்க. அது பத்துமா? குடும்பத்துக்கு பத்துமா? நீங்க தான் எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு உதவி பண்ணணும். நாங்க யாருக்கிட்ட பேச முடியல. இப்ப இந்த கட்சிக்காருக்கு அந்த கட்சிக்கு நாங்க சொல்லவும் முடியல. யாருக்கிட்ட போய் நாங்க சொன்னோம்னா எல்லாம் மாட்டிப்பாங்க. நாங்க எதுவும் கேட்க முடியாது. எங்களுக்கு நீங்க தான் பொறுப்பு. நீங்க வந்து கேட்டதுனால எங்களுக்கு நாங்க எல்லா கதையும் சொல்றோம். நீங்க என்ன பண்ணுவீங்களோ நல்லபடியா ஒரு இது பண்ணா போதும். எங்களுக்கு மெயினா நல்ல தண்ணி கொடுத்தா போதும். எத்தனை ஆண்டுகளா இந்த பகுதியில் இந்த குடிநீர் பிரச்சனை இருக்கு? இது சம்பந்தமா வந்து புகார் அளிச்சிருக்கீங்களா மாநகராட்சி அதிகாரிகள் கிட்டவோ இல்ல சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் கிட்டவோ? அதெல்லாம் சொல்லியிருக்கோம். இதோ இது ஏற்பாடு பண்றோம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் சரியான ஒரு வழிமுறை எதுவும் வரல. எங்களுக்கு இந்த குழாயில ஒரு நாளைக்கு 5 குடம், ஒரு நாள் 5 குடம் வரும் எங்களுக்கு. ஒரு லைன்ல ஒரு வீட்டுக்காருக்கு 5 குடம் தான் எங்களுக்கு தண்ணி நாங்க பிடிப்போம். 5 குடம் பிடிப்போம். ஒரு வீட்டுக்கு வந்து நாங்க 5 குடம் பிடிப்போம். நாங்க பிடிச்சிட்டு மீதி அந்த 1 hour தண்ணியில நாங்க எல்லாமே சண்டை. போன வாரம் எனக்கும் இவங்களுக்கும் சண்டைமா, எனக்கு அவங்களுக்கும் தண்ணியால அவ்வளவு சண்டை எங்களுக்கு. 5 குடம் பார்த்தல. எங்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்க. தண்ணி எங்களுக்கு மெயினா நல்ல தண்ணி கொடுங்க. எங்களுக்கு குழாய் எப்படி வந்து எந்த குழாய் மூலமா உங்களுக்கு வந்து தண்ணீர் கிடைக்குது? தண்ணீர் வந்து டேங்க் மூலமா வருதா இல்ல குழாய் மூலமா வருதா? எப்படி? டேங்க் மூலமா தான் வருது. நாங்க தண்ணி பிடிக்கிறத கொஞ்சம் வந்து பாருங்க. வரல, லாரியில எடுத்துட்டு வந்து எங்களுக்கு அங்க ஒரு டேங்க் ஒன்று கட்டி வச்சிருக்காங்க. அந்த டேங்க்ல ஏத்தி தான் எங்களுக்கு குழாயில சப்ளை பண்றாங்க. முதல்ல வந்து எப்படி தண்ணினா எங்க மலை மேல ஒரு டேங்க் இருக்கும், அதுல அப்படி தண்ணி ஊத்துறத நாங்க பார்த்துருக்கோம். ஆனா இப்ப அப்படி கிடையாது. லாரி மூலியமா கிணத்து தண்ணி எடுத்துன்னு வந்து விடுற மாதிரி தான் விடுவாங்க. நைட்ல வரும் லாரியில தண்ணி வந்து அந்த தண்ணி டேங்க்ல விட்டு தான் எங்களுக்கு சப்ளை ஆகும் தண்ணி. எங்களுக்கு டைரக்டா எங்கிருந்து வருதுன்னே தெரியல. தண்ணி மெயினா தண்ணி இல்லாத இடம் எங்களுக்கு எப்படி விடுறாங்கன்னு தெரியல. என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? அரசாங்கம் உங்களுக்கு என்ன மாதிரியான வசதிகளை, சுகாதார வசதிகளை ஏற்படுத்தி தரும்? எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம், தண்ணி தான் மேம். தண்ணி மட்டும் தான் நாங்க கேக்குறது. மெயின் சுகாதாரம் தண்ணி. இப்போ ப்ளீச்சிங் பவுடர் எல்லாம் கொட்டி நீங்க வந்த தெரு இப்போ கிளீனா இருக்கு மேம். இப்போ கிளீனா இருக்கு. இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. கொசு மருந்து நேற்று இருந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாமே இப்போ வீடியோக்காரங்க ஒருத்தரா வந்து எங்களோட கோரிக்கை கேட்கவ பின்னாடி இருக்கிற கவர்மெண்ட் ஆளுங்க எல்லாருமே இப்போ எங்களுக்கு ஆக்ஷன் ஒன்றுனா எடுக்கிறாங்க. ப்ளீச்சிங் பவுடரு, புகை மருந்து அடிக்கிறது எல்லாமே. குறிப்பாக ரீதி கடந்த 45 ஆண்டுகளாகவே இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் குடிநீருக்காக பெரும் அல்லல் படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்பது இந்த மக்கள் கூறியதிலேயே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த குடிநீரில் கழிவுநீர் கலந்த சம்பவம் ஏற்பட்டு 65 பேர் பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த பகுதியில் அந்த சம்பவம் நடைபெற்றதை தொடர்ந்து 4 நாட்களாக இந்த பகுதியில் குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக மக்கள் காலி குடங்களை வைத்து நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கும் பொழுதே மக்கள் குடிநீருக்கு எந்த அளவுக்கு அல்லல் படுகிறார்கள் என்பது தெரிகிறது. இந்த கழிவுநீர் கலந்த குடிநீரால் தான் பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது என இப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்து இருக்கக்கூடிய நிலையில் அந்த குடிநீர் மாதிரியானது தற்பொழுது ஆய்வுக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. அதன் ஆய்வானது விரைவில் வரும் என துறை சார்ந்த அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இப்பகுதி மக்கள் குடிநீருக்கும் அதே போல சுகாதாரமற்ற குடிநீர் கிடைப்பதாலும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். எனவே அரசாங்கமானது இப்பகுதி மக்களை கோரிக்கையை கவனத்தில் கொண்டு இவர்களுக்கு சுகாதாரமான குடிநீரை வழங்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க உறுதி செய்ய வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். ரிதி.
விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாயாவதி. சென்னை பல்லாவரத்தில் கழிவுநீர் கலந்த குடிநீரால் 2 பேர் உயிரிழந்ததாக புகார் எழுந்ததோடு 65 பேர் பாதிப்புக்குள்ளானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதியிலிருந்து எமது செய்தியாளர் மாயாவதி அந்த பொதுமக்களிடமிருந்து நேரடி தகவல்களை கேட்டதை தற்பொழுது பார்த்தோம். மேலும் விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.